இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை. நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டிவிட்டு இடைவெளியை உருவாக்க பாரு. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணனா கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிரா வந்து எனக்கு எப்படி ஆப்ப வைப்ப? சரிதான். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க எங்களை பாதுகாக்கிறதுனால தான் நாங்க இங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க கர்த்தர்கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்னா, நீங்க எங்க கூட இப்படியே இருக்கணும் எப்பவுமே. அப்புறம் ஹீமேன் மாதிரி ஸ்ட்ராங்கா ஹேண்ட்ஸம் ஆயிடுங்க. அப்புறம் சகீனாவும் என் தரப்புல இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்றா. தலைவன், ஹாப்பி பர்த்டே தலைவன். ஒரு நிமிஷம் சிவா, ஒரு நிமிஷம். மகேஷ், அங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வா, வந்து ஃபேமிலியோட இரு. இல்லப்பா, இருக்கட்டும்பா. கமான் அப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ குடும்பத்துல ஒருத்த, நீ குடும்பத்து கூட வந்து நில்லு. வா. ஏய் மகேஷ், டிராமா பண்ணாத. கம் 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 கம். சார் என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன வெளியே விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம், ப்ளீஸ் 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 என்ன ஒன்றும் பண்ணாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அது எனக்கு வேணும், எப்படியாவது அது எனக்கு வேணும். டேய் பைத்தியம், லைன் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் ஆரம்பிக்குது. நீ போய் லைன்ல நின்று. சியர்ஸ். அந்த கண்ணு தெரியாத கிழவனுக்கு முன்னாடி நான் அவளை தூக்குனா அவனுக்கு என்ன தெரியும்? பண்றதுக்கு அவ சான்ஸ் தரணும்ல. அவன் என்ன பண்ண போறான்? உனக்கு எப்படி தெரியும்? நீ ட்ரை பண்ணியா? அதெல்லாம் இல்லை, எனக்கு என்ன வேணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா. என்ன பண்ற? உனக்கு என்ன வேணும்? இந்த செயின் வேணுமா? இந்த எடுத்துக்கோ. இது உனக்கு வேணுமா? இதே எடுத்துக்கோ. எல்லாம் விட்டுரு. வேண்டாம், விட்டுரு விட்டுரு. என்ன பண்ற? வேணாம் வேணாம் வேணாம்.
ஜாக்கிரதையா இருக்கணும். ஹேய் சகீனா, குடு, சிகரெட் குடு. பத்தவை. உனக்கு வட்டுவாவை தெரியுமா? அடைச்சி, நான் வேற மராத்தியில் கேட்டுட்டேன். வவ்வால். வவ்வால் தெரியுமா? பேட்மேன் இந்த தலைகளை தொங்குமே மரத்தில், தெரியுமா? அதுக்கு கண்ணு தெரியாது, டோட்டல் பிளைண்ட். அது உங்க அண்ணன் கலர் மாதிரியே இருக்கும், அவனை மாதிரியே. அதாவது பாவம் இல்லை. சில சமயங்கள் நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா? அதாவது எனக்கு என்ன தோணும்னா, அவன் தன்னோட ஒய்ஃபோட ஹனிமூன் கொண்டாடுனா எப்படி இருக்கும் அது? நான் என்ன சொல்றேன்னா, அது அவனுக்கு எப்படி தெரியும் எது எங்க போடணும்னு? தப்பா ஏதாவது வேற எங்கேயாவது பண்ணிட்டானா? அதாவது உனக்கு என்ன தோணுது? உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. உன் உருவத்தை பார்த்தா உங்க அப்பாவுக்கும் அப்படிதான் தோணிருக்கோம் இல்லையா? அன்னைக்கு ராத்திரி அமைதியா தூங்கி இருக்கணும் இல்லையா? ஆமா தானே? இன்னொரு தடவை கைய வச்சனா உன்னோடத வெட்டி வவ்வாலுக்கு தூக்கி போட்டுருவேன். புரியுதா? பேட் பேட். சார், நீங்க ஏன் சார் எனக்கு கால் பண்ணிருக்கலாமே? ஐ நோ இட்ஸ் லேட். உள்ள வரலாமா? அஃப்கோர்ஸ், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். தேங்க்யூ. இந்தாங்க சார். தேங்க்யூ. சியர்ஸ் சார். சியர்ஸ். ஜெயந்த் சார்,
தலைவனை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இந்த ஆபரேஷனை நீ தான் லீட் பண்ணணும். நீ என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். விடியறதுக்குள்ள உன் முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும்.